அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட செயலாளராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஆவின் கார்த்திகேயன் இன்று தனது ஆதரவாளர்களுடன் திருச்சிராப்பள்ளி கோர்ட் அருகில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் சிந்தாமணி பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளாக பலரும் கலந்து கொண்டனர். தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆவின் கார்த்திகேயன், திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி நிறுத்தும் எந்த வேட்பாளரையும் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறச் செய்வோம் என்று உறுதி கூறினார். நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். நல்லா சொல்லுங்க. ரவுண்ட் நிக்க சொல்லுங்க. அங்கதான் தெரியல, இங்க தெரியற மாதிரி மாதிரி எழுச்சியா இருக்கும். திரும்பவும் ஆளுங்கட்சியா இந்த அதிமுக வருங்கிறத இந்த நேரத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல்ல அதிமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுது. அதுல மாற்றம் கிடையாது. வேட்பாளர் எல்லாமே அருமை அண்ணன் எடப்பாடியார் பொதுச்செயலாளர் அவர்கள். யாரை சொன்னாலுமே இங்க வேலை செய்யறதுக்கு களம் ரெடியா இருக்குது. இந்த 5 மாசத்துல 2 மாசத்துல வச்சாலும் வெற்றி பெறுவது உறுதி. அதிமுக வெற்றி பெறுவது. நன்றி. தேங்க்யூ.